சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழும் சேதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மாதிரி டிவியில காமிச்சுக்கிறாங்க. தமிழை வந்து சேது வந்து தூக்கிட்டு போறது என்ன, காரில் உட்கார வைக்கிறது என்ன, தமிழுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இப்படி எல்லாமே சேது பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை வந்து டிவிக்காரவங்க எல்லாருமே பக்கத்துல இருந்து பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரோட மருமக வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு நல்ல கணவரும் நல்ல குடும்பமும் கிடைச்சிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும் வந்து, என்னம்மா அது இப்படி ஆயிருச்சு, நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது, இவ வேற, இவளுக்கு எல்லாம் சாதகமாகவே அமைஞ்சிருதுமா அப்படின்னு தாமரை புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நைட்டு வந்து தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது சொல்றாரு, எல்லாம் என் நேரம்டி, இல்லை உனக்கு போய் இப்படிலாம் பண்ணணும்னு எனக்கு இருக்கு. எங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்தினக்காக தான் நான் இம்புட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிவியில போடுறாங்களே ஆத்தாடி, இப்படி போடுவாங்கன்னு யாரு கண்டா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேது புலம்பிக்கிட்டு இருக்காரு. தமிழ் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஓஹோ, அம்மாவுக்கு சிரிப்பு வேற வருதா, உனக்கு சிரிப்பா தாண்டி இருக்கும், என் பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிக்குதே அப்படின்னு இங்க சேதுவும் வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அப்பத்தா வர்றாங்க. என்னடி உனக்கு எல்லாம் நல்லாதாவே நடக்குது போலயே, அந்த கட்சிக்காரம்மா ரூபத்தில் வந்து இப்போ சேதுவும் எங்கள் மகனுமே வந்து உன்னை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு, நல்லபடியாக நீயும் பரீட்சை எழுதி பாஸ் ஆகுடி அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா அந்த ஈஸ்வரி சொல்லுது, இவன் பரீட்சை எழுத போக விடாம ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அந்த டிவி காரங்கிலும் மைக்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி என்ன பண்றாங்க, அமைச்சரோட மருமக அது இதுன்னு சொல்லிட்டு மைக்க தூக்கிட்டு வந்துடுறானுங்க. இவனுங்க முன்னாடி நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்புது. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு மறுநாளும் வந்துட்டு தமிழை சேது பரீட்சை எழுத கூட்டிட்டு வராரு. அங்க போயிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் பார்த்தா தமிழுக்கு வந்து அங்க பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு ஸ்மெல் வித்தியாசமா வந்தனால வாமிட் வந்துருது. தமிழ்னால எந்திரிச்சு போக முடியல. தமிழ் அப்படியே வாந்தி எடுக்கிறாங்க. சேது அப்படியே கொண்டாந்து கையில் பிடிக்கிறாரு வாந்தியை. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து பிரமிச்சு போயிடுறாங்க, இப்படி ஒரு கணவரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே பக்கத்தில் உள்ளவங்களும் வந்துட்டு சேதுவை பாராட்டுறாங்க. நீங்கள் உங்கள் மனைவியை வந்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு தான் நினச்சோம், ஆனால் அவங்க இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா வேலையும் நீங்களே பார்க்கும்போது இப்படி ஒரு கணவர் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே பொறாமையாக இருக்கு அப்படின்னு அங்க உள்ள கிளாஸ் மேடம் அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் சொல்லவும் சேது எதுவுமே பேசலாம், அமைதியா வெளியே வந்துடுறாரு. அப்புறம் தமிழ் திரும்பவும் அவங்க பரீட்சையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்துட்டு தமிழ் காலேஜில் அவங்க கிளாஸ் மேடம் கல்பனா உட்கார்ந்துருக்காங்க. அப்பையும் பார்த்துட்டு தமிழுக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர் வர்றாங்க. வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த காலேஜ்ல தமிழ்ச்செல்வின்னு ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காள, அமைச்சரோட மருமக அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, டைவர்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு குடும்ப பிரச்சனையும் அவளுக்கு இருக்கு. ஆனால் எந்த ரூபத்திலையோ இப்போது பரீட்சை எழுதுகிற வரை வந்திருக்கா, இப்போது அமைச்சரும் அவங்க கணவரும் தான் பரீட்சை எழுத டெய்லியும் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கல்பனா மேடம் கிட்ட டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கல்பனா மேடம் கேட்குறாங்க, இப்போ அந்த பொண்ணு 3வது மாதம் ஸ்கேன் எடுக்க வந்தாங்களாமே உங்ககிட்ட, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு டாக்டர் கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க. உடனே அந்த டாக்டர் வந்து கல்பனா மேடம் கிட்ட சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு ரெட்டை குழந்தை உருவாயிருக்கு, அந்த பொண்ணு இப்போது ட்விங்ஸை வந்து சுமந்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் இதை கேட்டுட்டு தமிழோட கிளாஸ் மேடம் கல்பனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிருது. என்ன சொல்கிறீங்க, ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா கரெக்டாக அந்த நேரம் ராஜாங்கம் வந்துடுறாரு. ராஜாங்கம் வந்து அதை எல்லாத்தையுமே கேட்டுறாரு. என்னது, தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்குறாரு. உடனே உள்ளே வர்றாரு. என்ன சொன்னீங்க இப்போ அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து அந்த கல்பனா மேடம் சொல்கிறாங்க, ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா, உங்கள் மருமக இப்போது ரெட்டை குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. இதை வந்து தமிழுக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர் வந்து கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதை கேட்டதுமே ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகிருது. என் மருமக ரெட்டை கருவை சுமந்துக்கிட்டு இருக்காளா, இப்போ எங்கள் வீட்டுக்கு ரெட்டை வாரிசு வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அந்த ஸ்கேன் பண்ண டாக்டருக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, அந்த பாட்டியம்மா அன்னைக்கு இந்த விஷயம் யார்
யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜவங்க கேட்குறாரு, இந்த விஷயத்தை ஏன் நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த அம்மா தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. தமிழ்ச்செல்வியும் உங்கள் பையன் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த உண்மையை மறைச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொன்னதும் ராஜாங்கத்துக்கும் வந்துட்டு சரிதான், அம்மா செஞ்சதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. தமிழும் வந்து பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. தமிழ் வந்து வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. சேது சொல்கிறாரு, அப்பா நான் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு சேது வந்து என்கிட்ட போகிறாரு. அந்த நேரம் பார்த்து ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட வந்து, அம்மா இப்போ நீ எங்கள் வீட்டில் ரெட்டை வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ராஜவங்க வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும் இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என் வயிற்றுல வளர்றது ஒரு குழந்தை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இப்போ உன் வயிற்றுல வளர்றது ரெட்டை வாரிசு, எங்கள் வீட்டு வாரிசுகளை நீ சுமந்துக்கிட்டு இருக்க, இப்போதான் எனக்கே உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா தான் உனக்கும் சேதுவுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களை வச்சு தான் உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் உடனே தமிழ் சொல்கிறாங்க, ஏன் மாமா அவர்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாரே அப்படின்னு தமிழும் நினைக்கிறாங்க. வேண்டாமா, இப்போதைக்கு நீ சொல்ல வேணாம், இதை நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கமும் தமிழ்கிட்ட சொல்லவும் தமிழும் வந்துட்டு சரிங்க மாமா, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாங்கமும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் பார்த்தா சேது வந்துடுறாங்க. எல்லாருமா வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பத்தா வர்றாங்க. அப்பத்தா வந்துட்டு அப்பத்தா கிட்ட வந்து, என்ன தமிழ்ச்செல்வி நல்லபடியாக பரீட்சை எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்க போலையே அப்படின்னு அப்பத்தா கிட்ட தமிழ் கேட்குறாங்க. என்னடி உண்மை அது, நான் என்னத்தடி உங்ககிட்ட மறைக்க போகிறேன் அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. இல்லை, என் வயிற்றுல வளர்றது ஒரு குழந்தையா அப்படின்னு கேட்கவும் இதில் என்ன சந்தேகம், உன் வயிற்றுல வளர்றது ஒத்த புள்ள தானே அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், இப்போது மாமாவுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. என் வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தை தான் அப்படின்னு எல்லா உண்மையும் மாமாவுக்கும் எனக்கும் மட்டும் தெரியும் அப்படின்னு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு அப்பத்தான் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடி சொல்கிற, ராஜாங்கத்துக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவன் ராஜாங்கமும் வராரு. ஏமா எங்ககிட்ட உண்மையை மறைச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தான் சொல்கிறாங்க, இல்லையா ராசாங்கம், இந்த மாதிரி தமிழ்ச்செல்விக்கு பிறக்க போகிற ரெட்டை குழந்தைய வச்சு தான் இந்த சேதுவையும் தமிழையும் சேர்த்து வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ தமிழ்ச்செல்விக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த உண்மை சேதுவுக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கமும் சரிம்மா, நான் சேதுக்கிட்ட அதை நான் சொல்லலை, ஆனால் நம்ம வீட்டுக்கு ரெட்டை வாரிசு வரப்போகுதுன்னு அவனுக்குமே தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது இவங்க 3 பேர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வருக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை உங்க பெரியப்பா அந்த தமிழ்ச்செல்வியை ஏத்துக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.